இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பதிவில் நம்ம ஜாதகம் கணிக்கும் போது மன தைரியத்தையும் பார்ப்போம். மனோகாரகன் எங்கே இருக்கிறான், தைரிய வீரிய ஸ்தானம் எப்படி இருக்குது, அந்த அதிபதி எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்ப்போம். சில பேருக்கு மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்த நினச்சும் பயப்படுவாங்க. இது நடந்துட்டா என்ன பண்ணுறது, ஒருவேளை நல்ல விஷயமாவே அது இருந்தாலுமே கூட ஒருவேளை இப்படி நடக்காமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இப்படிலாம் பயப்படுவாங்கல்ல. முக்கியமாக அந்த பிள்ளைகள் வெளியூர் வெளி மாநிலம்க்கு படிக்க போகிற போது, சில பேர் வெளிநாட்டு படிக்க போகும்போது கூட பெற்றோர்கள் எங்ககிட்ட சொல்லுவாங்க, பொண்ணுங்க பிள்ளைகள் பொண்ணு பையன் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு தைரியமாக போயிட்டாங்க, எங்களுக்கு தான் பயமாக இருக்குது, எங்களுக்கு தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, குழந்தை ரொம்ப பயப்படுது, தனியாக போகிறாங்க இல்லையா, வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, பசங்களே கூட நம்ம ஒரு கிராம சூழலில் அவங்க பிறந்து வளர்ந்துருப்பாங்க, நகரத்தில் ஒரு கல்லூரியில் படிச்சிருப்பாங்க, கேம்பஸில் செலக்ட் ஆகி வேலை பார்த்துருப்பாங்க, ஒரு வருஷம் 2 வருஷத்தில் வெளிநாடு போகிற மாதிரியான வாய்ப்பு வரும்போது பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் தனியாக நம்ம பிள்ளைகள் இருக்கிறதுக்கான பயம் இல்லை, எல்லா வேலையும் நம்மளே செய்யணும் அப்படிங்கும்போது ஹப்பா அப்படின்னு இருக்கும்ல. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம குழந்தைங்களை ரொம்ப செல்லமாக வேற வளர்க்குறோம். திடீர்னு வெளிநாட்டுக்கு போய் எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு திகைப்பு வரும்ல. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பயம் வருது, இந்த மாதிரி சொல்லுவாங்க சில பேர். எதையாவது நினச்சி பயப்படுறது, எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறது, இந்த மாதிரி மனசில் ஒரு பயம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா, விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் நான் ஒரு நாமம் சொல்கிறேன், அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிற போது மனசுக்கு தைரியம் கிடைக்கும். 4 பேர் நமக்கு நம்பிக்கையாக பேசினாவே மன தைரியம் வரும். ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. யாருக்காவது ஒரு பிறந்த நாள் அப்படின்னா கூட அதுலேயும் ரொம்ப எதிர்மறையான கமெண்ட் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. உலகம் அப்படி மாறி போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்கிறது, ஆறுதல் சொல்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சி போச்சு. யாரோ ஒருத்தர் நமக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லும் போதே நம்ம மனசுல ஒரு தைரியம் வரும்ல. அப்படி நம்ம பெருமாளினுடைய நாமத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்கிற போது இறைவன் நமக்கு நிச்சயமாக மன தைரியத்தை தருவார், பயத்தை நீக்குவார் அப்படின்றது நம்பிக்கை. அந்த நாமம் நான் இப்ப சொல்றேன். ஸ்திராய நமக, ஓம் ஸ்திராய நமக, ஓம் ஸ்திராய நமக என்று சொல்லி நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக மனதில் இருக்கக்கூடிய பயம் குறைந்து மனசுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், மன தைரியம் கிடைக்கும். சொல்லி பாருங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.